ஹாய் ஒருவன் எல்லாருக்கும் வணக்கம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்னா எப்படி இருக்கும், சாய்ஸ் லிஸ்ட் எப்படி போடலான்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிச்சு ரவுண்டு 1க்கு. அடுத்து ரவுண்டு 1க்கு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு வழியாக இன்றைக்கி சாய்ஸ் லாக் பண்ணியிருப்பீங்க, சாய்ஸ் லாக் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஆகட்டும்னு விட்டுருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஆகலைன்னா ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டிஎஃப்சி சென்டருக்கு போனால் சரியாயிடும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதகம் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம போட்டுக்க நல்லதாக போட்டிருக்கோம் நம்பி வெயிட் பண்ணுங்கள். 24ஆம் தேதி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்ன கல்லூரின்னு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரவுண்டு 1க்கு அடுத்தது என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படின்னா தற்காலிகமாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கல்லூரியை அது நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுனா பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்னங்கிறத சொல்லிடுறேன், எது சேஃபஸ்ட் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். அப்போ விளக்கமாக நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, நம்ம என்ன முடிவு எடுக்கணும், இந்த காலேஜ் கிடைக்கல என்ன முடிவு எடுக்கணும், நம்ம பிடிச்ச காலேஜ் கிடைக்கல அப்போ என்ன முடிவு எடுக்கணும், நாட் அலர்டட் கல்லூரியே கிடைக்கல அப்போ என்ன முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறனால நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். முன்னாடியே போட்டது தான் இருந்தாலும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்கல்ல, ஒரு வாட்டி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அதுக்காக தான். அதுக்காண்டி ஒரு லைக் போடுங்க, கண்டிப்பாக எனக்காக ஒரு லைக் போடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெகஜோதியாக வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி எல்லாத்துக்கும் அமர்க்கமான காலேஜ் கிடைக்கும். ஓகேவா? சரி, பல விஷயம் சொல்ல போகிறேன். அக்செப்ட் அப்போன்னா என்ன, அக்செப்ட் ஜாயின் என்ன, டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன, டிக்ளைன் அப்போன்னா என்ன, அப்போர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன, குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் என்ன, 6 ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் 24ஆம் தேதி நமக்கு என்ன வருது அப்படின்னா, 24னா எப்போ, வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸு. ஜனநாயகன் போயிட்டு அப்படியே ஜாலியாக இருங்க. 24ஆம் தேதி ரெடியாக இருங்க. காலையில் 10 மணிக்கு ரிலீஸு. 10 மணிக்கு காலையில் வந்து நமக்கு என்ன தெரிய போகுதுன்னா என்ன காலேஜ்னு தெரிஞ்சிடும். இப்படி தான் ஒரு அலர்ட்மெண்ட் வந்து அலர்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருக்குன்னு வரும். உங்கள் கம்யூனிட்டிலே அலர்ட் ஆயிருக்கா, இல்லை ஓசியில் அலர்ட் ஆயிருக்குன்னா, ஓசியில் எல்லாத்தையுமே சீட் எடுக்கும்ல, ஓசியில் அலர்ட் ஆயிருக்கா, உங்கள் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். ஓசியில் அலர்ட் ஆயிருந்தா ஓசின்னு காட்டும், உங்கள் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருந்தா கம்யூனிட்டி காட்டும். அவ்வளோதான். அதனால எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. என்ன பிரான்ச் கிடச்சிருக்கு, என்ன கல்லூரி கிடச்சிருக்குன்னு காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போது இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனை நம்ம சப்மிட் பண்ணணும். இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஒருவேளை எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேட்டதுன்னா டிஎஃப்சி சென்டர் கேட்கும். டிஎஃப்சி சென்டர் கேட்டதுன்னா உங்கள் அருகாமையிலுக்கு டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருங்க, கேட்டால் கேட்கும். இல்லை எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேட்டால் எஸ்என் கூட, நோ கூட. அந்த ஆப்ஷன் நான் இங்கே கொடுக்கல, பட் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும், 5 மணிக்குள்ளே. எதுக்கு சார் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 1.5 நாள், 2 நாள் வச்சுக்கோங்க. இந்த 25ஆம் தேதி முடி ஏன் டைம் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அதுலேயும் வந்து யோசிக்கணும். அப்போர்டு போகலாமா, இல்லை ஜாயின் பண்ணலாமா, இல்லை டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்ட் போகிறதான்னு யோசிக்கிறதுக்கான நேரம் தான் அது. ஸோ நீங்கள் வேணும்னே யோசிச்சு உட்கார வேண்டாம். ஓகேனா நீங்கள் ஃபஸ்ட் நாளே பண்ணிவிடுங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். 25ஆம் தேதி முடி உங்களுக்கு 5 மணி முடி டைம் இருக்குது. கரெக்டாக 5 மணிக்குள்ளே பண்ணலைன்னா அது அதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகாது. என்ன ஆகுன்னா இந்த சீட் ரத்தாயிரும், இந்த சீட்டு உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ கல்லூரி கிடச்சிருக்கலாம், இந்த பிரான்ச் கிடச்சிருக்கல, இந்த சீட்டு கேன்சல் ஆகி நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. அடுத்த ரவுண்டு போவீங்களா இல்லையானே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி லிங்க் ஓப்பன் ஆகிடும் ரவுண்ட் 2க்கு. நீங்கள் அதில் பண்ணணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ அதனால் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பூர்த்தி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. சரி, இப்போ என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்போ யாருக்கெல்லாம் ஒரு 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீ கொடுத்துருக்க பற்றியா, அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிதுன்னா, நல்லா கேட்டுக்கோ, நீ கொடுத்துருக்க சாய்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னா உனக்கு 3 ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும். நான் இங்கே காட்டில் அலர்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 3 ஆப்ஷன் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன காட்டும்னா, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலர்ட்மெண்ட். நான் வந்து இந்த அலர்ட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான் ஃபஸ்ட்டு. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி, அதாவது கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. இவ்வளோ தான் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சிருக்கும். 2வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடச்சிருக்குல்ல, இது வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு கூட போய்க்கலாம். இந்த 3rd ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுவோம். யாருக்கெல்லாம் மொதல் சாய்ஸே கிடைக்குதோ, ஓகேவா? ஸோ அப்போ யார் கொடுப்பீங்க, மொதல் சாய்ஸே விழுந்தா. மொதல் சாய்ஸ் நீங்கள் பிடிச்சானே போட்டிருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். என்ன, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலர்ட்மெண்ட், அதுதான் கிளிக் பண்ணணும். அக்செப்ட், நான் கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறேன், அதுதான். ஓகே, ரைட். அடுத்தது இது செகண்டரி.
எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு 1வது சாய்ஸ் தவிர 2வது 3வது 4வது 10வது 50வது எந்த சாய்ஸ் வந்தாலும் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இந்த 5 ஆப்ஷன், ஒரு 5 ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். நீங்கள் 1வது சாய்ஸை தவிர வேறு எந்த சாய்ஸ் 2வது 10வது, உதாரணத்துக்கு 10வது கிடைக்குன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். என்னென்ன ஆப்ஷன்னா, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன், இது நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து கரண்ட் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்டட் ஃபார் தி அப்வர்ட் மூவ்மெண்ட். இஃப் அலர்டட் இன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஐ வில் கன்ஃபார்ம். என்ன புரிஞ்சுது? இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன். அதாவது அக்செப்டன் அப்வர்டுங்கிற கான்செப்ட் தான் இது. 2வது ஆப்ஷன். நீங்கள் இப்போ 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கு, 10வது சாய்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். ஆனால் மேலே அந்த பாக்கி இருக்கு 9ல் ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு கை. இந்த ஆப்ஷன் யார் போடலான்னா, வேணும்னே போடாதீங்க. நல்ல கல்லூரி கிடைச்சா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருங்க. அக்செப்ட் அண்ட் அப்போடு எப்போ கொடுக்கணும்னா, சார் கல்லூரி ஓகே, மேலே ஒரு நல்லதா கிடைக்காதா அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் போடு. சும்மா நல்ல கல்லூரி கிடச்சிட்டு மேலே ஐயோ சிஐடி சிஜி தியாகராஜெல்லாம் வச்சுருக்கேன், நான் ஒரு கை பார்க்குறேன், இப்படிலாம் போடாத. உனக்கு நல்ல கல்லூரி கிடச்சதுன்னா ஒரு மனசாக ஏற்றுக்கிட்டு போயிட்டே இரு. சும்மா அக்செப்ட் அண்ட் அப்போடு கொடுக்கணும்னு விளையாண்டு இருக்காது. யார் போடலான்னா, ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, மேலே ஒரு கை உறுதியாக நான் பார்த்து தான் ஆவேன்னா அவன் போடு. அப்போ மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். ஓகேவா? செக் பண்ணிவிட்டு எவனாவது அந்த 5 நாள் ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, 26லேருந்து 30க்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும் கல்லூரியில். அவன் கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணலைனாலும் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணனாலும் அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகணும். அந்த சீட்டு அப்வோர்டு கொடுத்துருப்பீல்ல, அந்த சீட்டு அடுத்த ரேங்க் நீங்கள் இருந்தால் உனக்கு கிடச்சிரும். ஆகஸ்ட் 3 தெரியும் மேலே கிடச்சிருக்கா இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்கதே கிடச்சிருக்கா. அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, அதுக்கு நீ டிஎஃப்சியில் போய் பணம் கட்டணும். எவ்வளோ சார்னா ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோ. 7.5 பிஎம்எஸ்எஸ் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பணம் எதுவும் கட்ட வேணாம், உங்கள் ஒரிஜினல் மட்டும் ஒப்படைச்சா போதும். அது எந்த காலேஜில் சேர போகிறீங்களோ அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பணம் கட்டினீங்கன்னா எந்த காலேஜ் சேர போகிறீங்களோ அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த 3rd ஆப்ஷன் ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். இந்த அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம், பாருங்கள், இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, வேண்டாம், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன். அவ்வளோதான். நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன். மேலே ஏதாவது இப்போ 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கு, நான் எனக்கு வேண்டாம், டிக்ளைன் பண்ணிக்கிறேன். மேலே ஏதாவது இருந்தால் கொடுங்கப்பா, மேலே ஏதாவது இருந்தால் சீட்டை எவனாவது விட்டுட்டு போனால் கொடுக்கும். அப்படி மேலே எதுவும் இல்லைன்னா, நீ தான் டிக்ளைன் பண்ணிட்டீல்ல, அதனால் டிக்ளைன் பண்ணதும் கிடைக்காது. மேலே ஏதாவது இல்லைன்னா உனக்கு கிடைக்காது. மேலே எதாவது இருந்தால் எடுத்து கொடுத்துரும். இல்லைன்னா உனக்கு என்ன ஆகுனா, ஆகஸ்ட் 3 ரவுண்ட் 2க்கான லிங்க் ஓப்பன் ஆயிரும், ரவுண்ட் 2க்கு போயிடுவேன். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் டேஞ்சர். நீ பிடிச்சி பண்ணியிருக்கணும், தேவையில்லாம டிக்ளைன் பண்ணினா அடுத்த ரவுண்டு போகிற கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரே முட்டம், அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை, நான் சொல்லி காட்டுறேன். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த இது வந்து ஒதுக்கீடு வந்து எனக்கு தேவையில்லை, இந்த அலாட்மெண்ட் எனக்கு தேவையில்லை, நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். அது அப்வர்ட்லாம் பார்க்காது. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது டிக்ளைன் பண்ணிக்கிறேன், நான் அடுத்த ரவுண்டில் போய் பார்க்குறேன். அவ்வளோதான், ஒரே முடிவு. ஓகேவா? லாஸ்ட் ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இதில் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் உருப்படியாக நீ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். டிக்ளைன் பண்ணுறதுக்கு எதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்? அதனால் நீ தான் விருப்பப்பட்டு பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் தயவு செய்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இதுதான் உங்களுக்கு 1வது சாய்ஸ் தவிர வேறு எந்த சாய்ஸ் கிடைச்சாலும் இது ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை 25 பண்ணணும், சரிங்களா? இந்த கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று 25 கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்போ ஒருவேளை நாட் அலர்ட்டட், இங்கே உங்களுக்கு வந்து பாருங்கள், அலர்ட்டட் கம்யூனிட்டியில் நாட் அலர்ட்டட், பிரான்ச் நேம் நாட் அலர்ட்டட், காலேஜ் நேம் நாட் அலர்ட்டட். இந்த மாதிரி நாட் அலர்ட்டட் வந்ததுன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது இஃப் அலர்ட்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம். நீ கொடுத்துருக்க ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருப்ப, இல்லை 90 சாய்ஸ், எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடு. அந்த கொடுத்துருக்க சாய்ஸில் எவனாவது ரிப்போர்ட் பண்ணால் முட்டிருந்தானா நீ அடுத்த ரேங்காக இருந்தால் கிடைக்கும். 3 தெரியும், ஆகஸ்ட் 3. ஸோ மேலேருந்து திரும்பவும் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். நீ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். இருந்தால் எடுத்து கொடுத்துரும், இருந்தால் எது வேணாலும் எடுத்து கொடுக்கும், அதை எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. இஃப் ஆப்டட் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் எல்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவேன். 2வது ஆப்ஷன் என்ன? மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். 3வது ஆப்ஷன்னா குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். புரிஞ்சுதா? 3 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நாட் லெட்டர் வந்தால் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க? மொதல் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். எல்லாமே ஒரு கை பார்த்துரும் கம்ப்யூட்டர். இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போயிடும். இருக்குன்னா உங்களுக்கு வந்து அப்போவே ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது காலேஜில் சேர சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துடும் ஆகஸ்ட் 3. ஓகே தானே? அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். நாட் அலர்ட்டட் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, சொல்லிகிட்டே இருந்தேன். நாட் அலர்ட்டட் வந்தால் பெரிய பூகம்பெல்லாம் அடிச்ச மாதிரி இல்லை, மொதல் ரவுண்டு விட்டு வெளியே போயிடுவேன்.
90% கிடைக்காது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் போக மாட்டாங்க முதல் ரவுண்டில். 90 to 80% கிடைக்காது. நாட் அலர்ட்டர் வந்து எவனாவது வந்து எவனாவது ஃபீஸ் கட்டாமல் போவாள்ல, அதெல்லாம் நடக்காது. நாட் அலர்ட்டர் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ரவுண்டு விட்டு அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க, எதுவும் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. நாட் அலர்ட்டட் அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டாம். என்ன மேலே உள்ளது கிடைக்கலன்னு நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஆப்ஷன் தான். இதுதான் 3 பாசிபிலிட்டி. டென்டேட்டிவ் ரெக்கமெண்ட் கன்ஃபர்மேஷன் 24, 25 பண்ணணும். ஒருவேளை யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கானோ, அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் முதல் 2 ஆப்ஷன் சொன்னல, அந்த 2 ஆப்ஷனில் யார் இந்த 2 ஆப்ஷனில் யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் முதல் ஆப்ஷன் கொடுத்தாங்களோ காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். பாருங்கள், ரிப்போர்ட் டு காலேஜ் அது 26லேருந்து 30க்குள்ளே. அதை பற்றின விரிவாக்கம் நம்ம சொல்லலாம். இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். ஃபீஸ் எவ்வளோ கட்டணுங்கிறது காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். அதில் ஒரு ஃபீஸ் போட்டிருக்கோம், அந்த ஃபீஸ் கிடையாது. 30,000 போட்டு 30,000 நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும், 1.5 லட்சமா 2 லட்சமா அப்படின்னு கேட்கணும். கவர்மெண்ட் காலேஜ்னா கம்மியாக இருக்கும். 7.5 பிஎம்எஸ்எஸ்க்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ் போட்டிருக்காது. உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எனிவே அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அப்படின்னா டிஎஃப்சிக்கு போகணும். இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் கொண்டு போயிட்டு அங்கே என்ன ஃபீஸ் போட்டிருக்கோ அதை கொண்டு போங்க. ஒரு 30,000க்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் 7.5 போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் கிடையாது. டிஎஃப்சியில் எந்த பணமும் கட்ட வேணாம், ஒரிஜினல் மட்டும் கொண்டு போகும். இவ்வளோதான். ஓகேவா? லாஸ்ட்டாக டிக்ளைன் அப்போடு, அக்செப்ட் அப்போடு, நாட் லெட்டர் வந்தவங்க அப்போடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ பேர் அப்போடு கொடுத்துருப்பாங்க. நாட் அலர்ட் வந்தவங்க அப்போடு கொடுத்துருப்பாங்க. அப்போடு மூட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டிக்ளைன் பண்ணவங்க அப்போடு கொடுத்துருப்பாங்க. அக்செப்ட் அப்போடு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 நாள் கழிஞ்சு 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, 3ஆம் தேதி உங்களுக்கு அப்போர்ட் ரிசல்ட் தெரிஞ்சிடும். எந்த கல்லூரியும் தெரிஞ்சிடும். இதுதான் அடுத்து நடக்க போகிற ப்ராசஸ். இதில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் கேட்கும். டிஎஃப்சியில் போகிறப்போ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போதோ இல்லை நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடும்போது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். அதை ஃபில்அப் பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு டிஎன் வெப்சைட்லேயே கிடைக்கும், இருந்தாலும் நானே தரேன். அதை ஃபில்அப் பண்ணிக்கோ. மெடிக்கல் ஃபிட்னஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய அருகாமையில் இருக்க கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் ஃபில் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லைன்னு ஃபில் பண்ணிட்டு சீல் அடிச்சுட்டு சைன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்களே ஃபில் பண்ணி சைன் போட்டால் போதும். அது கூட ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினல் அட்டாச் பண்ணி கொடுங்க, பின் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் மட்டும் அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் அடுத்தது நடக்க போகுது. சரி, நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். மோஸ்ட் ஆஃப் தெம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து பொழைக்கிற வழியை பாருங்கள். 2வது ஆப்ஷன் கொடுக்குறது யோசிச்சு பண்ணுங்கள். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அதான் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு, சும்மா வளரக்கூடாது. மேலே போட்டிங்கன்னா மேலே இருக்கிறது எடுத்தாகணும். ஒருவேளை மேலே கிடச்சதுன்னா அதுதான் ஃபைனல், அது மாற்ற முடியாது. அக்செப்ட் பண்ணியாச்சு. மேலே ஒரு வேளை கிடச்சதுன்னா எடுத்துதாகணும். மேலே கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணதே கிடைக்கும். புரிஞ்சுதா? ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து தான் ஆகணும். இது கிடைக்கலனா மேலே கிடைக்கும், எடுத்தாகணும். மேலே கிடைக்கலனா தான் அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு பாரு, அது கிடைக்கும். ஸோ மேலே நீ கிடச்சா உறுதிப்படுத்திக்கணும், அது மாற்றலாம் முடியாது. புரிஞ்சுதா? ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இன்னும் ஒரு நாள் கேப் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. 24ஆம் தேதி காலையில் லைவில் வரேன். என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்கன்னு பேசுவோம். நம்ம கன்ஃபியூஷன் இருப்பீங்க, நம்ம அன்னைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.